இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா +2 ஃபிசிக்ஸில் தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல். புரியுங்களா? இப்போ மேக்னெட் டைபோல் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சியல் லைனில் வந்து எவ்வளோ ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? பார் மேக்னெட். இது என்னென்னா பார் மேக்னெட். இப்போது இது வந்து என்ன அப்படின்னா சவுத் போல், இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல். சவுத் போல், நார்த் போல். இதோட போல் ஸ்ட்ரென்த்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா QMன்னு எடுக்க போகிறோம். இதோட போல் ஸ்ட்ரென்த் எப்படி எடுக்க போகிறோம்? QM. இதோட போல் ஸ்ட்ரென்த் எப்படி எடுப்போம்னா QMன்னு தான் எடுப்போம். என்ன எடுப்போம்? QM. இப்போது இங்கே என்ன எடுக்கணும்? மிட் பாயிண்ட் இருக்கும். மிட் பாயிண்ட் வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா ஓங்கிறது என்னென்னா ஜாமெட்ரிக்கல் மிட் பாயிண்ட். ஜாமெட்ரிக்கல் மிட் பாயிண்ட் ஆஃப் தி பார் மேக்னெட். புரியுங்களா? இது ஜாமெட்ரிக்கல் மிட் பாயிண்ட்டு. இந்த இது பார்த்திங்கன்னா இதில் சென்ட்ரல் ஒரு டாட்டட் லைன் போடுவோம். இது வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஆக்சிஸ். மேக்னெட்டிக் ஆக்சிஸ். இது வந்து எந்த டேஷில் ஆக்ட் ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆக்ட் ஆகும். புரியுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் என்னது இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல். அதே இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளோன்னா எல். இப்போ டோட்டலாக எவ்வளோ லென்த்தில் வந்து இந்த செப்பரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தில் செப்பரேட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த நார்த் போல் சவுத் போல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 2L டிஸ்டன்ஸில் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? 2L டிஸ்டன்ஸில் என்ன ஆயிருக்குன்னா செப்பரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆக்சியல் லைனில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே என்ன கேட்டிருக்கோம்? ஆக்சியல் லைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லைன்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டில் வந்து என்ன ஆகும்னா நார்த் போல்னால எவ்வளோ ஃபீல்டு ஃபார்ம் ஆகும், சவுத் போல்னால எவ்வளோ ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன எடுக்க போகிறோம்னா இந்த ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம். அதான் என்னதுன்னா C அப்படிங்கிற பாயிண்ட். இங்கே என்ன இருக்குன்னா டெஸ்ட் சார்ஜ் இருக்கும். என்ன சார்ஜ் இருக்கும்? டெஸ்ட்டு சார்ஜ். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா டெஸ்ட்டு சார்ஜ் தான் இருக்கும். அதை தான் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா QMன்னு எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்? QM. இது எப்போயுமே எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்போயுமே எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னா 1 ஆம்பியர் மீட்டர் இருக்கும். 1 ஆம்பியர் மீட்டர். எதோடது அப்படின்னா இந்த QMோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1 ஆம்பியர் மீட்டர் தான் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணது எப்படி இருக்கும்? வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாயிண்ட் வந்து C வந்து சூஸ் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் C வந்து மிட் பாயிண்ட், அதாவது ஜாமெட்ரிக்கல் மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? R டிஸ்டன்ஸில் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? R டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த Nக்கும் Cக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். Nக்கும் இந்த Cக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் என்ன இருக்குது, எது கட் ஆகிருக்கு? இது ஃபுல்லாகவே என்னதுன்னா 6. இதில் எது கட் ஆகிருக்குன்னு இந்த L வந்து கட் ஆகிருக்கும். அப்படி தானே? L வந்து என்ன பண்ணியிருப்போம்? மைனஸ் பண்ணால் தான் உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த லென்த் கிடைக்கும். அப்போது இது வேணும் அப்படின்னா எதுக்குள்ள டிஸ்டன்ஸு Nக்கும் Cக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? இந்த Rலேருந்து இந்த L வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? R மைனஸ் L கிடைக்கும். என்ன கிடைக்கும்? R மைனஸ் L. R மைனஸ் Lங்கிறது எதுக்குள்ள டிஸ்டன்ஸ்? இந்த Nக்கும் Cக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சவுத் போலுக்கும் சென்டர் பாயிண்ட்டு Cக்கும் அது இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம்ல C, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்க போகிறோன்னா லென்த் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எதை ஆட் பண்ணணும்? இந்த R டிஸ்டன்ஸையும் இந்த L டிஸ்டன்ஸும். அப்போது இங்கே என்ன பார்த்தோன்னா இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டோட்டல் லென்த்து 6, அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணியிருக்கோம்? L வந்து மைனஸ் பண்ணனால உங்களுக்கு இந்த லென்த் கிடச்சிருக்கும். அதே போல் இங்கே R வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் வருது. அப்போது S வரைக்கும் உள்ள, அதாவது சவுத் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த L வந்து என்ன பண்ணணும்? இந்த ஆரோட ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? R ப்ளஸ் L கிடைக்கும். R ப்ளஸ் L. அப்போது சவுத் போல்லேருந்து பாயிண்ட் C வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா R ப்ளஸ் L. ஓகேங்களா? அந்த டயக்ராம் புரிஞ்சா? இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த நார்த் போலில் இருக்கக்கூடிய இந்த போல் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, போல் ஸ்ட்ரென்த் ஆர் என்ன மேக்னெட்டிக் சார்ஜ், இதனால் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீல்டு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், என்ன ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். புரியுங்களா? அப்போது இதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். எங்கே, நார்த் போல்னால் பாயிண்ட் சியில். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதோட சவுத்தோட கம்பேர் பண்ணும்போது நார்த் வந்து எப்படி இருக்குன்னா பாயிண்ட்டுக்கே நியர்பையாக இருக்குது. அப்போது இது கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எப்படி தான் இருக்கும், மேக்ஸிமம் தான் இருக்கும். எப்படி தான் இருக்கும், மேக்ஸிமம். அப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் சி. magnetic field due to எதனால, நார்த் போல் அட் பாயிண்ட் சி. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எதனால, நார்த் போல்னால் எங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீல்டு, அட் பாயிண்ட் சியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் சியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இதனால் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய, அதாவது இங்கேயும் இதுவும் பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டேரக்ஷனில் லைட் ஆகும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டேரக்ஷனில் லைட் ஆகும், அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், அந்த டேரக்ஷன்லேயே லைட் ஆகும். அப்போ இது வந்து என்னென்னா பிஎன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, பிஎன் ஈக்குவல் டு பிஎன் வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும், மியூ நாட் 4/QM/r². QM என்ன வரும், r² வரும். QM/r². இப்போ r² இருக்கிற பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா, இப்போ நம்ம எதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம், நார்த்துக்கும் பாயிண்ட் சிக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன எதாவது சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த ஆருக்கு பதிலாக இந்த r-L வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதுங்களா, எதை சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த r² பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், r-L. அப்போ இங்கே என்ன வரும், r-L ஹோல் ஸ்கொயர். r-L ஹோல் ஸ்கொயர். இதுவே எந்த டேரக்ஷன் லைட் ஆகுதுன்னா, எந்த டேரக்ஷன் லைட் ஆகுது பார்த்தா தெரியும், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், இது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். இப்போது ஃபீல்டு வந்து எந்த டேரக்ஷன் லைட் ஆகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தானே, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ எக்ஸோட யூனிட் வெக்டர் என்னென்னா ஐ கேப். என்னது, ஐ கேப். இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஐ கேப். புரியுதுங்களா? இப்போது எந்த டேரக்ஷன் லைட் ஆகுதுன்னா, எக்ஸோட டைரக்ஷனில் லைட் ஆகுது. எந்த எக்ஸோட டைரக்ஷன், பாசிட்டிவ் எக்ஸோட டைரக்ஷன். அப்போ என்ன வருங்க, மைனஸ் ஐ வருமா, ப்ளஸ் ஐ வருமா, ப்ளஸ் ஐ தான் வரும். ஏன் ப்ளஸ் ஐ வருதுன்னா, எந்த டேரக்ஷன் லைட் ஆகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் லைட் ஆகுதுனால என்ன வருங்க, ப்ளஸ் ஐ தான் வரும். நெகட்டிவ் டைரக்ஷன் லைட் ஆச்சுன்னா மைனஸ் ஐ வரும். ஓகேங்களா? இப்போ எந்த டைரக்ஷன் லைட்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ என்ன வரணுங்க, ஐ கேப் போடணும். என்ன போடணும், ஐ கேப். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். எதனால், இந்த சவுத் போல்னால் பாயிண்ட் சியில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் at point C is என்ன எழுதணும், PS vector equal to mu naught 4/QM தானே. இதோட போல் என்னது, மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா QM பை என்ன வரும், இங்கே r² வரும். என்ன வரும், r². இங்கே r பேர் என்ன போட்டோம், நார்த் டு சவுத்துக்கு r-L போட்டோமா, r-L. இப்போது சவுத் டு பாயிண்ட் சிக்கு என்ன உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, r+L தானே, எவ்வளோ, r+L. அப்போ அந்த r² இருக்கிற பதில் என்ன போடணும், r+L ஹோல் ஸ்கொயர். r+L ஹோல் ஸ்கொயர். இப்போது இது வந்து எந்த டேரக்ஷனில் லைட் ஆகுது, ஏன்னா இது பாசிட்டிவ், இங்கே இருக்கிறது என்னது நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இது பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே இருக்கிறது என்னது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ எந்த டேரக்ஷன் லைட் ஆகும், இந்த டேரக்ஷன் லைட் ஆகும். அதாவது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் எது லைட் ஆகும்னா, இந்த PS
பிஎஸ்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு என்னது? சவுத் போல். டியூ டு சவுத் போல் எங்கே? அட் பாயிண்ட் சி. இது வந்து எந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா நெகட்டிவ் எக்ஸ் டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த பாசிட்டிவை நெகட்டிவ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இந்த பாசிட்டிவை இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுறதுனால எந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? நெகட்டிவ் எக்ஸ் டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஏன் இங்கே வந்து வெக்டார் லென்த்தாக போட்டிருக்கோம், ஷார்ட்டாக போட்டிருக்கோம்னா இது வந்து எங்கே இருக்குன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நியர்பை இருக்கிறனால இந்த நார்த் போல் இதில் கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து என்ன இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வந்து என்னாகுன்னா நார்த்தோட கம்பேர் இருந்தது லார்ஜ் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக அந்த சவுத் போல்னால இங்கே கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? மினிமமாக தான் இருக்கும். புரியுது? அதனால தான் என்ன பண்ணியிருக்கோங்க? ஷார்ட்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? யூனிட் வெக்டார் போடணும். எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகுது? நெகட்டிவ் எக்ஸ் டேரக்ஷன். அப்போ இங்கே என்ன போடணும்? மைனஸ், இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஐ கேப் போட்டுக்கோங்க. மைனஸ் ஐ கேப். புரியுங்களா? மைனஸ் ஐ கேப். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் at point C. Point C is எவ்வளோ? எதை ஆட் பண்ணணும்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா எதை ஆட் பண்ணணும்? Bn வெக்டார் ப்ளஸ் PS வெக்டார். PL வெக்டார் மைனஸ் என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது பிஎனையும் பிஎஸ்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா? பி வெக்டார் ஈக்குவல் டு, இப்போது பிஎன் போல் சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? மியூ நாட் 4/, இங்கே இருக்கு QM பை என்ன வரும்? ஆர் மைனஸ் எல் ஸ்கொயர். ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? ஐ கேப். என்ன வரும்? ஐ கேப். அடுத்து நெக்ஸ்ட் என்ன போடணும்? பிஎஸ் தானே போடணும். என்ன போடணும்? பிஎஸ். அப்படி போடும்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்குன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் மியூ நாட் 4/, QM பை என்ன வரும்? ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் வரும். என்ன வரும்? ஐ கேப். ஓகேங்களா? என்னது? ஐ கேப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மியூ நாட் 4/, இங்கேயும் மியூ நாட் 4/, காமனாக இருக்குது. அதே போல் QMும் எப்படி தான் இருக்குது? ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம எதை வெளியில் எடுக்க போகிறோம் அப்படின்னா பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் 4/, இந்த QMையும் வெளியில் எடுத்துக்கணும். அப்போ ரிமைன் என்ன இருக்குங்க? 1/r மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 1/r ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இப்போ நம்ம இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ஐயை வந்து என்ன பண்ணணும்? காமனாக வெளியில் எடுத்துக்கணும். ஐயா வந்து என்ன இருக்கணும்? காமனாக வெளியில் எடுத்துக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை வந்து சரி பண்ணணும், இதை வந்து சரி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் QM பை 4/, இங்கே பண்ணும்போது என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே என்ன இருக்குது? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை என்ன வரும்? ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர், ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர், ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்டில் என்ன இருக்குது? ஐ கேப். லாஸ்ட்டில் என்ன இருக்குது? ஐ கேப் போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? என்ன போட்டுக்கணும்? ஐ கேப் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா இது எந்த ஃபார்முலா எழுதணும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும். நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு வரும். இதே சென்ட்ரல் மைனஸ் வந்து என்ன வரும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வரும். அதே போல் இது எப்படி எழுத போகிறோம்? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்குது. இது எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது இதை வந்து எந்த ஃபார்முலா எழுதணும்னா ஆர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் வந்து என்ன ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதணும்? இந்த ஃபார்முலா எழுதணும். எழுதுனா என்ன கிடைக்கும்? பி வெக்டார் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? மியூ நாட் QM பை 4/,
4/. இங்கே என்ன எழுதணும்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ என்ன எழுதணும்? r² + l² ப்ளஸ் 2rl வரும். 2rl. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் எடுத்துக்கோங்க. மைனஸ் எடுக்கும்போது இதில் எதெல்லாம் ப்ளஸ்ஸாக வருதோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ப்ளஸ் புறம் மைனஸ் ஆகும், மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ இதில் எது ப்ளஸ்ஸாக இருக்குது? a² ப்ளஸ்ஸாக இருக்குது, b² ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது உங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? இது ரெண்டும் மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸ் இருக்குது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எழுதும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -r² - l² மைனஸ் l² ப்ளஸ் என்ன கிடைக்கும்? 2rl கிடைக்கும். இங்கே ஐ கேப் போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கணும்? ஐ கேப். ஓகேங்களா? இது கீழே இருக்குது எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன். a + b a - b ஃபார்முலா இருக்குன்னு எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். r² - l² எழுதணும். ஆனால் ஆல்ரெடி என்ன இருக்குது இங்கே? ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறனால அதை என்ன பண்ணிக்கணும்? ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணும்? ஹோல் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? a + b இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம்? a² + b², a² - b² எழுதுவோமா? அது இங்கே என்ன இருக்குது? r - l r + l இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயர் வந்து மேலே காமனாக போட்டுக்க வேண்டியதான். போட்டு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே r² ப்ளஸில் இருக்குது, இங்கே r² மைனஸில் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதே இது l² ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைன் உங்களுக்கு எது மட்டும்தான் இருக்கும்? μ0 qm/4/. இங்கே என்ன இருக்கும்? 2rl ப்ளஸ் 2rl தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஐ கேப் இருக்கும். கீழே என்ன எழுதுவோம்? இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? இல்லாட்டி நான் இங்கே இருந்தால் போட போனால் இந்த ஸ்டெப்பில் என்ன ஆயிரும்னா நெக்லேட் பண்ணுவோம். எதை நெக்லேட் பண்ணுவோம்? எல்லை வந்து நெக்லேட் பண்ணிடுவோம். அப்போ எதோட கம்பேர் பண்ணும்போது ஆரோட கம்பேர் பண்ணும்போது எல் வந்து எப்படி இருக்குது? வெரி வெரி ஸ்மாலாக இருக்கிறதுனால எல்லை வந்து பண்ணுவோம், நெக்லேட் பண்ணிடுவோம். அப்போ எல் நெக்லேட்டட். அப்போ எல்லை வந்து நெக்லேட் பண்ணிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே r² இருக்கும், மேலே ஸ்கொயர் இருக்கும். அப்போது r² ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? r⁴ கிடைக்கும். என்ன கிடைக்கும்? r⁴. சொல்கிறது புரியுதா? இங்கே என்ன இருக்குன்னா இது நெக்லேட் பண்ணிட்டால் என்ன கிடைக்கும்? r² ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். என்ன இருக்கும்? r² ஹோல் ஸ்கொயர். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் μ0 qm/4/. இங்கே என்ன கிடைக்கும்? இது ரெண்டு ஆட் பண்ணால் 4πarl 4rl பை என்ன வரும்? r⁴ வரும். r⁴. இங்கே என்ன இருக்கும்? ஐ கேப். இந்த ஆருக்கு கேன்சல் ஆயிருமா? ஆர்க்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கும் r⁴ 1 போச்சுன்னா என்ன இருக்கும்? r³ தான் இருக்கும். என்ன இருக்கும்? r³. அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்? உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். அது மட்டும் இல்லை, இந்த 4 வந்து என்ன பண்ணணும்? 2 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாமா? இப்போ இதில் நீ என்ன கிடைக்கும்? b வெக்டர் = μ0 qm/4/. இது எப்படி பிரிக்கணும்னு சொன்னேன்? இந்த 4 வந்து 2 × 2ன்னு பிரிச்சுக்கணும். இப்போ இந்த qm உள்ளே கூட கொண்டு போய்க்கலாம். qm என்ன பண்ணிக்க போகிறோம்? இந்த ப்ராக்கெட் எடுத்துடலாம். ப்ராக்கெட் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 2 × 2. இந்த qm இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? qmlன்னு கிடைக்கும். qml. கீழே என்ன இருக்குது? ஒன்று ரிமைன் ஆயிரும். கேன்சல் ஆகும்போது என்ன ஆயிரும்? r⁴ இருந்துச்சு. இப்போ என்ன தான் இருக்கும்? r³ தான் இருக்கும். என்ன இருக்கும்? r³. இங்கே என்ன இருக்குன்னா ஐ கேப் இருக்கும். என்ன இருக்கும்? யூனிட் வெக்டார் ஐ கேப். இப்போ நமக்கு தெரியும் டைபோல் மூமெண்ட் என்ன? bm = என்ன கிடைக்கும்? 2qml. 2qml. இது என்ன சொல்கிறாங்கன்னா டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே என்ன பண்ணணும்? 2qml போல் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? pm வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? b வெக்டர் = μ0 4/2 என்ன கிடைக்கும்? bm/r³. இங்கே என்ன இருக்குது? ஐ கேப் இருக்கும். இப்போ bm இன்ட்டு என்னது? b வெக்டார் எழுத போகிறோம். bm வெக்டார்னு சொல்லி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். எதுக்குனால bm வெக்டார் போடுறோம் அப்படின்னா bm டாட் என்னது? யூனிட் வெக்டார். அது ரெண்டு சேர்ந்து என்ன எழுத போகிறோம்னா bm வெக்டார்னு எழுத போகிறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஃபைனலாக μ0
4 pi 2 bm vector by r cube கிடைக்கும். என்ன கிடைக்கும்? r cube. இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சியல் லைனால் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆக்சியல் லைனில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா ரிப்பீட்டடாக பாருங்கள். ஒரு தடவை பாருங்கள், புரியலன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஒன் டைம் என்ன பண்ணணும், ரைட் பண்ணி 1 டைம் 2 டைம் என்ன பண்ணணும், எழுதி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் படிக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு தடவை என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், ஓரளவுக்கு என்ன ஆகும், மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை ஆகும். இந்த மாதிரி டெரிவேஷன் கொஸ்டின் என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்தா தான் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக என்ன ஆயிரும், ஏதாவது ஒருத்தர் சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட இந்த டோட்டலாக இந்த கொஸ்டின் என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே மிஸ்டேக் ஆயிரும். ஓகேங்களா? தேங்க்யூ.